குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி தான். வாட்ஸ்அப் சேனலும் அதே தான். இது ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு அதில் ஒன்றே கிடைக்கும். அது மட்டும் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி தமிழ் டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. அதனால் எல்லாரும் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அந்த குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இயல் வைஸ் டெஸ்ட்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸ் டெஸ்ட்டான்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டெஸ்ட்டு தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கையால் எழுத தேவையில்ல. டச் பண்ணாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டிக் ஆகி உள்ளே போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் இருக்கும், அகாடமியோட நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். வேறு எந்த ஹெல்ப்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பில் இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லத்தி அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேஜும் லான்ச் பண்ணியிருக்கோம். 2 டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜோட வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டோம். அதனோட ஷெடியூலும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். அந்த ஷெடியூலை படித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த பஸ் பார்த்துலாம். அடுத்து மத்திய வருவாயில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு வரிப்பகிர்வு வந்து பார்த்திங்கன்னா 50% உயர்த்த பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதி ஆணைய குழுவிடம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்திருக்காரு. கடந்த 15வது நிதி ஆணைய குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கான பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிப்பகிர்வு வந்து பார்த்திங்கன்னா 41% இருந்தது. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா 50 உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 16வது நிதி ஆணையத்துடைய தலைவர் வந்துன்னா அரவிந்த் பணக்காரியா. ஓகேங்களா? அதுதான் அவரோட பேர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா பதவி வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பெறுறார். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தமிழகத்திலேருந்து போகிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க ஒன்றியம் G20 கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்குலகின் குரலை உயர்த்தியது போன்ற சர்வதேச அமைப்புகளை சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு G20 மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தலைமையேற்று நடத்திடுச்சு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் G20 வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அடுத்து மாநாட்டுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா மற்றும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் லாங்க, ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பேசியிருக்காரு. எல்லாரோட பேரும் அப்படியே லைன் பை லைனாக போட்டு பொறுத்துக்க மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. TNUSRBயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? கடந்த ஆண்டு செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா G20 உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நடத்துகிறோம். எங்கே நடத்துகிறோம்னா டெல்லியில் இருக்கிற பாரத் மண்டபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்துகிறோம். ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. TNUSRBலாம் அப்படி தான் கேட்குறாங்க. TNUSRBயில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிறது அப்படியெல்லாம் கேட்குறது இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்து கப்பலோட்டிய தமிழ் வ.உ. சிதம்பரனுடைய 88வது நினைவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டியில் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அவருடைய 88வது நினைவு நாள் கொண்டாடுறாங்க. அதை மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு மகாராஷ்டிர ஹரிஜன சேவை சங்கம் மனித கழிவு துப்புரவு செய்யும் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினாங்க. இதைத் தொடர்ந்து 1949 வந்து பார்த்தீங்கன்னா பார்வை கமிட்டி வந்து சில பரிந்துரைகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு துப்புரவு நிலை பணி பற்றிய விசாரணை குழு வந்து பார்த்தீங்கன்னா மனித கழிவுகளை தலையில் சுமப்பதை முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மனித கழிவு வந்து கையாளுறதுலேருந்து அதனுடைய வளர்ச்சிகளை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் திட்டம். ஓகேங்களா? இந்த ஸ்வச் பாரத் திட்டம் என்ன அப்படின்னா திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத நாட்டை உருவாக்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தின் வந்து பார்த்தீங்கன்னா மானிய உதவி பெற்று 11.7 கோடி பேருக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பறை கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13 முக்கிய திட்டங்களுக்கு ரூபாய் 6.84 லட்சம் கோடி தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இதில் தமிழகத்தில் 13 முக்கிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதிக்குழுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா?
அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.87% அளவில் வந்து பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வழங்குது. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 51 லட்சம் கோடியாக வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மணிப்பூருடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வந்து முடிஞ்சிடுச்சு. இதனுடைய அடுத்த மாநாடு, அதாவது 12வது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த வைஷ்ணவி தேவி கோயிலை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த கோயில் டீட்டெயில் கேட்க மாட்டாங்க, எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாசி மாவட்டத்தில் திரிகூடமலையின் உச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவி கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இவ்வளோ கேட்க மாட்டாங்க. வைஷ்ணவி தேவி கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. ஜம்மு காஷ்மீர், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, அதாவது ஏடிபி ஃபைனல் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையர் பிரிவில் இத்தாலியனுடைய யானிக் சின்னர் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு. இப்போட்டியில் முதல் முறையாக கோப்பை வென்றுள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அவருடைய சொந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்பையை வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசாக 41 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலெடுத்திருக்கிறார் உலக தரவரிசையில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை ஜெயிச்சதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 1500 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இந்த 1500 புள்ளிகளை பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,830 புள்ளிகளை கொண்டு உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கிறார். அடுத்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கோகோ உலகக்கோப்பை விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் வந்து நடைபெற இருக்கு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். புதுடில்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு வந்து நடக்க இருக்குது. முதல் முறையாக கோகோ உலகக்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்குது 2025. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருது வந்து வழங்க இருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் இருக்கிறது, அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிற ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்படுது. இதுக்கு இதுக்கு வந்து தகுதி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விருதுகள் வந்து சொல்லும்போது அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் இப்படியும் கேட்கலாம். சிறந்த அறிவியல் ஆசிரியர்களுக்கு வந்து வழங்கப்படும் விருது என்ன அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால தான் நம்ம அதையும் சேர்த்து பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. 9 தமிழறிஞர்களின் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. தமிழறிஞர்கள் 9 பேர் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த தமிழறிஞர்கள் முனைவர் சோ சத்தியசீலன், முனைவர் மாரா அரசு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவலர் சா பாலகந்தரம், ஓகேங்களா, முனைவர் காபா அரவாணன், முனைவர் காத்தா திருநாவுக்கரசு, முனைவர் ரா குமாரவேலன், கவிஞர் கா வேழவேந்தன் மற்றும் தமிழறிஞர் முனைவர் ஆரு அழகப்பன், ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன், இவங்க எல்லாருடைய நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024-2025ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நூலை வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 188 தமிழறிஞர்களுடைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி முதல்வராக இந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 140 தமிழறிஞர் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வராக இருக்கும்போது 31 தமிழறிஞர் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசுதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா 10 லட்சம் அப்படின்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா 90 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா காப்புரிமை தொகை வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டெஸ்ட் பேஜ் வந்து நோக்கி போயிட்டுருப்போம். பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கால்ஃபர் வந்துடும். நீங்கள் கடைசி டைமில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாஸ் உங்களுக்கு தான். இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. நம்மளோட டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் வந்து கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக பொறுமையாக படிக்கலாம். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து